எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு டெக் கனெக்ஷன்ஸ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் லெட் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் இந்த லெட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு லெட் ஃபங்க்ஷன் பற்றி டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டெக் கனெக்ஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் இந்த டெக் கனெக்ஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லெட் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த லெட் ஃபங்க்ஷனை எக்ஸலில் யூஸ் பண்ணுற எந்த ஒரு ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டாலும் அதில் இருக்கிற வேல்யூக்கு ஒரு நேம் அசைன் பண்ணிவிட்டு அந்த நேமை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் இந்த லெட் ஃபங்க்ஷன் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. ப்ரோக்ராமிங் டேர்மில் சொல்லணும்னா ஒரு வேல்யூக்கு வேரியபிள் நேம் அசைன் பண்ணிட்டு கால்குலேஷன் அப்போ அந்த வேரியபிள் நேமை யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான் இந்த லெட் ஃபங்க்ஷனில் பண்ண போகிறோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனோட லெட் ஃபங்க்ஷனில் இருக்கிற ஆர்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம் அண்ட் வேல்யூ ஆஃப் தி வேரியபிள். ஸோ இந்த நேம் வேல்யூ பேர் வந்து லெட் ஃபங்க்ஷனில் மொத்தமாக 126 பேர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அண்ட் அதோட சேர்த்து இன்னொரு மெயினான ஆர்குமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேஷனை மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த 3 ஆர்குமெண்ட் வச்சு ஒரு சிம்பிளான லெட் ஃபங்க்ஷனை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த செல்லில் ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு என்டர் பண்ணிவிட்டு எல்இடின்னு என்டர் பண்ணால் லெட் ஃபங்க்ஷன் இங்கே ஷோ ஆகும். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு டேபை ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா இங்கே லெட் ஃபங்க்ஷனோட ஃபார்மெட் காமிக்கும். நம்ம ஆல்ரெடி இந்த ஃபார்மெட்டில் பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு நேம் ஒன்று என்டர் பண்ணணும். ஸோ நேமுக்கு நம்ம எக்ஸ்ன்னு என்டர் பண்ணிவிட்டு அடுத்தது எக்ஸுங்கிற நேமுக்கு ஒரு வேல்யூ ஒன்று செட் பண்ணணும். ஸோ அதுக்கு கமா 10ன்னு என்டர் பண்ணிக்கலாம். இப்போது எக்ஸ்ன்னு ஒரு நேம் செட் பண்ணியாச்சு அண்ட் எக்ஸோட வேல்யூ 10ன்னு மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கால்குலேஷன் ஆர்குமெண்ட்டை மென்ஷன் பண்ணணும்ல, அதுக்கு சிம்பிளாக எக்ஸ் ப்ளஸ் 10ன்னு என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸ் ப்ளஸ் 10ங்கிற கால்குலேஷனில் எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்னா நம்ம இந்த லெட் ஃபங்க்ஷனில் எக்ஸுங்கிற நேமுக்கு அசைன் பண்ண 10 தான் இந்த எக்ஸோட வேல்யூ. ஸோ இப்போ இந்த கால்குலேஷனோட ரிசல்ட் வந்து 10 + 10 = 20. ஸோ நீங்கள் டேப் ப்ரெஸ் பண்ணால் 20ன்னு ஷோ ஆகும். ஓகே, இப்போ இந்த லெட் ஃபங்க்ஷனில் ஒரே ஒரு நேம் வேல்யூ பேரை யூஸ் பண்ணணும். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி மொத்தமாக 126 நேம் வேல்யூ பேர்ஸை யூஸ் பண்ணலாம். நம்ம இப்போ லெட் ஃபங்க்ஷனில் 2 நேம் வேல்யூ பேர் யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு அகெயின் ஈக்குவல் டு என்டர் பண்ணிவிட்டு லெட்டுன்னு டைப் பண்ணிவிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நேம் வந்து எக்ஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூ 10ன்னு என்டர் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு நேம் ஒய்ன்னு என்டர் பண்ணிவிட்டு ஒய்யோட வேல்யூ 20ன்னு என்டர் பண்ணிக்கலாம். இப்போது 2 நேம் வேல்யூ பேரை ஆட் பண்ணியாச்சு. லாஸ்ட் ஆர்குமெண்ட்டாக கால்குலேஷனில் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு டைப் பண்ணால் இப்போ இந்த கால்குலேஷனில் எக்ஸோட வேல்யூ 10 அண்ட் ஒய்யோட வேல்யூ 20. ஸோ ரிசல்ட் வந்து 10 + 20 30. ஸோ இப்போ நீங்கள் டேப் ப்ரெஸ் பண்ணால் 30ன்னு ஷோ ஆகும். ஓகே, இப்போ லெட் ஃபங்க்ஷன் ஓரளவுக்கு எப்படி தனியாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளில் லெட் ஃபங்க்ஷனை எப்படி நார்மலான கால்குலேஷனில் யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஸ்லிப் டெஸ்ட் 1, ஸ்லிப் டெஸ்ட் 2, ஸ்லிப் டெஸ்ட் 3ல ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸில் எடுத்த மார்க்ஸ் இருக்குது. இப்போ இங்கே ஒவ்வொரு சப்ஜெக்டோட ஆவரேஜ் மார்க்கை கால்குலேட் பண்ணுறதுக்கு சம் ஆஃப் இந்த 3 ஸ்லிப் டெஸ்ட்டோட மார்க்ஸ் டிவைடட் பை கவுண்ட் ஆஃப் இந்த 3 காலம்ஸ் போட்டால் ஆவரேஜ் மார்க் வந்துடும். இப்போ இதில் லெட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்முலா படி இந்த 3 மார்க்ஸோட சம் டிவைடட் பை கவுண்ட் ஆஃப் இந்த 3 டெஸ்ட் போடணும். ஸோ இப்போ இந்த செல்லில் நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலாவை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். இங்கே ஈக்குவல் டுக்கு அப்புறம் லெட்டுன்னு டைப் பண்ணிவிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி லெட் ஃபங்க்ஷனோட ஃபார்மேட்டை பார்த்தாச்சு, நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் நேமை மென்ஷன் பண்ணணும். நம்ம சம்முன்னு டைப் பண்ணிவிட்டு கமா போட்டுக்கலாம். இப்போ லெட் ஃபங்க்ஷனோட 2வது ஆர்குமெண்ட்டில் நேமுக்கு ஒரு வேல்யூ மென்ஷன் பண்ணணும். அதுக்கு இந்த சம் ஃபங்க்ஷனை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு நேம் வேல்யூ பேரை என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு அகெயின் நேமுக்கு கவுண்ட்னு என்டர் பண்ணிக்கலாம். வேல்யூக்கு இந்த கவுண்ட் ஃபங்க்ஷனை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ 3வது ஆர்குமெண்ட் கால்குலேஷனுக்கு. இப்போ நல்லா பாருங்கள், இங்கே சம்முன்னு டைப் பண்ணால் இங்கே 2 சம்மு காமிக்கும். இதில் இங்கே எஃப்எக்ஸ் சம்முன்னு காமிக்கிறது எக்ஸலோட சம் ஃபங்க்ஷன். அதுவே வெறும் எக்ஸ் சம்முன்னு காமிக்கிறது என்னன்னா நம்ம லெட் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ண சம்முங்கிற நேமை இந்த மாதிரி எக்ஸ்ன்னு போட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் லெட் ஃபங்க்ஷனில் மென்ஷன் பண்ணுற நேமை கால்குலேஷன் அப்போ இந்த மாதிரி ட்ராப் டவுனில் எக்ஸ்ன்னு போட்டு நேமை லிஸ்ட் பண்ணோம். ஸோ இந்த ட்ராப் டவுனில் இருந்தே செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கவுண்ட்னு டைப் பண்ணால் இங்கே எக்ஸ் கவுண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு
இப்போ இந்த ஃபார்முலாவை ரிமூவ் பண்ணிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி டேப் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஃபில் ஹேண்டில் ட்ராக் பண்ணால் லெட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஆவரேஜ் கால்குலேட் ஆகிடுச்சு. இப்போ லெட் ஃபங்க்ஷன் எப்படி ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுறதுன்னு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி லெட் ஃபங்க்ஷனை ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னு கேட்கலாம். இந்த மாதிரி சிம்பிளான ஃபார்முலாவில் லெட் ஃபங்க்ஷன் பெட்டர் ரீடபிலிட்டிக்கு யூஸ் ஆகும். ஸோ லெட் ஃபங்க்ஷனோட பெனிஃபிட்ஸை கிளியராக பார்க்குறதுக்கு இந்த எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஐட்டமோட ப்ரைஸ் 5000க்கு மேலே இருந்தால் 5% டிஸ்கவுண்ட், இல்லைனா டிஸ்கவுண்ட் எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு கண்டிஷன் செட் பண்ணணும். ஸோ கண்டிஷன் செட் பண்ணுறதுக்கு இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். அதுக்கு இந்த செல்லில் ஈக்குவல் டு இஃப் டைப் பண்ணிவிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த d5ங்கிற செல் வேல்யூ வந்து 5000க்கு மேலே இருந்தால் ஃபார்முலாவில் d5 மைனஸ் ப்ராக்கெட்குள்ளே d5 இன்ட்டு 5%ன்னு போட்டுக்கலாம். கண்டிஷன் ஃபால்ஸ்னா, அதாவது d5 செல் வேல்யூ 5000க்கு கம்மியாக இருந்தால் எந்த டிஸ்கவுண்ட்டும் இல்லை. ஸோ d5 செல் வேல்யூவை அப்படியே போட்டுக்கலாம். இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி ஃபார்முலா செட் பண்ணியாச்சு. இப்போ இதே ஃபார்முலாவில் லெட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணனா இந்த ஃபார்முலாவை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஈக்குவல் டுக்கு அப்புறம் லெட்டுன்னு டைப் பண்ணி டேப் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் நேமுக்கு ப்ரைஸ்ன்னு என்டர் பண்ணிவிட்டு வேல்யூக்கு d5ன்னு போட்டுக்கலாம். இங்கே இன்னொரு நேம் வேல்யூ பேரை என்டர் பண்ணிக்கலாம். நேமுக்கு டிஸ்கவுண்ட்டுன்னு டைப் பண்ணிக்கலாம். வேல்யூக்கு 5%ன்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த இஃப் ஃபங்க்ஷனில் நம்ம லெட் ஃபங்க்ஷனில் செட் பண்ண நேம்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம யூஸ் பண்ண நார்மலான இஃப் ஃபங்க்ஷனுக்கும் லெட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண ஃபார்முலாக்கும் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லெட் ஃபங்க்ஷன் தான் பெட்டர் ரீடபிலிட்டி. லெட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண ஃபார்முலாவை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம், நார்மல் ஃபங்க்ஷனில் நீங்கள் d5ங்கிற செல் வேல்யூவை ஒவ்வொரு தடவையும் d5ன்னு மென்ஷன் பண்ணும்போது எக்ஸல் வந்து d5 செல் வேல்யூவை ரெஃபர் பண்ணும். அதுக்கு பதிலாக லெட் ஃபங்க்ஷனில் நம்ம d5ஓட செல் வேல்யூவை இங்கே ப்ரைஸுங்கிற வேரியபிள் நேமில் ஒரு தடவை ஸ்டோர் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபார்முலாவில் எங்கெல்லாம் இந்த செல் வேல்யூவை யூஸ் பண்ணணுமோ அங்கே எல்லாம் ப்ரைஸுங்கிற நேமை யூஸ் பண்ணாவே போதும். ஸோ இந்த மாதிரி சம் 1000க்கு மேலே இருக்கிற டேட்டாக்கு லெட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் குயிக்கராக உங்களுக்கு ரிசல்ட் கால்குலேட் ஆகி காமிக்கும். அப்புறம் இன்னொரு பெனிஃபிட்டும் இதில் இருக்குது. இந்த எக்ஸாம்பிளில் டிஸ்கவுண்ட்டுங்கிற வேரியபிள் நேமில் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வேல்யூவை போட்டிருக்கோம். இந்த ஃபார்முலாவில் டிஸ்கவுண்ட் வேல்யூவை ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் இந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் மாறிட்டே இருந்ததுன்னா அண்ட் உங்கள் ஃபார்முலாவில் இந்த டிஸ்கவுண்ட் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருந்தா ஒவ்வொரு இடத்துலையும் சேஞ்ச் பண்ணணும். ஆனால் இப்போது இந்த லெட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால இந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வேல்யூவை இங்கே ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணால் போதும், டிஸ்கவுண்ட் நேமை யூஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆன டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வேல்யூவும் செட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ரீயூசபிலிட்டி பெனிஃபிட்டும் இந்த லெட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால இருக்குது. ஓகே, இப்போ லெட் ஃபங்க்ஷனை பற்றி எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ மெயினாக நீங்கள் லெட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னென்னா, லெட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது மறக்காமல் நேம் வேல்யூ பேரை மென்ஷன் பண்ணணும். ரெண்டாவது, லெட் ஃபங்க்ஷனோட லாஸ்ட் ஆர்குமெண்ட் கால்குலேஷனாக இருக்கணும். கடைசியாக ஒரு ப்ராப்பர் லெட் ஃபங்க்ஷனில் ஆட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், நீங்களும் இந்த லெட் ஃபங்க்ஷனை எல்லா ஃபார்முலாஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். அண்ட் இப்போதைக்கு இந்த லெட் ஃபங்க்ஷன் மைக்ரோசாஃப்ட் 365 அண்ட் ஆஃபீஸ் 365ல தான் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக லெட் ஃபங்க்ஷனை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே சேஃப். நன்றி, வணக்கம்.